வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுடலை மாட சுவாமி அவர்களோட வாசிப்பு தான் பார்க்க போறோம். அவர்கள் நமக்கு என்ன செய்திகள் கூற போறாங்கன்னு பார்க்க போறோம். அதற்காக எடுக்கப்பட்ட கார்டு சிவன் கார்டு, அப்புறம் சிவனன் சக்தி கார்டு. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தினால கணேஷோட கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ கணேஷோட கார்டு ஒரு கார்டு தான் எடுத்திருக்கேன். இது மூணுமே சேர்ந்து ஒரே ரீடிங் தான். ஓகே, சில பேருக்கு இது பொருந்தலாம், சில பேருக்கு இது பொருந்தாம போகலாம். யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க. ஓகே, கணேஷோடது என்ன வந்திருக்குன்னா கைடன்ஸ். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆலோசனை நீங்க கேட்டிருப்பீங்க. எஸ், பிள்ளையார்கிட்ட போய் வேண்டியிருப்பீங்க. அதற்கான ஆலோசனை உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு கிடைக்கலன்னா அது மிக விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 4 ரோடு இருக்கு, இதுல எந்த ரோட்ல போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தீங்கன்னா இதுல போங்க, இதுல நீங்க தேடுற விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வருவாங்க. சரியா? சோ அது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ கணேஷ் கார்டு கம்ப்ளீட். இப்ப சிவன் கார்டு. சிவன் கார்டு எதுக்கு சுடலை மாட சுவாமிக்கு எடுத்திருக்கேன்னா, சிவன் தான் சுடலை மாட சுவாமியோட அப்பா, தந்தை. சரியா? நான் வேணா ஷார்ட்டா அவரோட ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். சரியா? சுடலை மாட சுவாமியோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன். கைலாயம் இருக்கும் இல்லையா? சோ கைலாயத்துல சிவபெருமான் பார்வதி இருப்பாங்க. இப்ப எப்படி கணவன் மனைவி வீட்டுல இருந்தா கணவன் வேலைக்கு போயிட்டு வருவார் இல்லையா? சோ அதே போலதான் சிவன் நான் பூலோகத்துல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு உணவளிச்சுட்டு வரேன். உணவளிக்கிறதுங்கிறது அவர்களோட பாவ புண்ணிய கர்ம வினைகளின்படி உணவளிப்பாங்க. சோ நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க பார்வதி தேவி கிட்ட. பார்வதி தேவி கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி இல்லையா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவனை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எறும்பை பிடிச்சி அவங்க உபயோகப்படுத்துற அந்த குங்கும சிமிழ் இருக்கும் இல்லையா, அந்த டப்பாக்குள்ள போட்டு மறைச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சிவனும் அவரோட வேலையை முடிச்சுட்டு வருவாரு. சோ எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கேட்பாங்க. சிவனும் அதெல்லாம் கொடுத்துட்டேனே அப்படின்னு. உடனே பார்வதி தேவி அந்த மறைச்சு வச்ச குங்கும சிமிழ்ல இருந்து அந்த குட்டி எறும்பை பாருங்க, இதுக்கு நீங்க உணவே கொடுக்கல அப்படின்னு காட்டலாம் எடுப்பாங்க. பட் அதுக்குள்ள அந்த எறும்பு அந்த ஒரு சின்ன ஒரு அரிசி இருக்கும் இல்லையா, அது ஒரு வேளை நம்ம அக்ஷதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட அந்த குங்குமத்தை கூட கலந்துருக்கலாம், தெரியாது. சோ அந்த அரிசியை அந்த எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்பதான் பார்வதி தேவிக்கு தன்னோட தவறு புரியும். என்னதான் சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு செஞ்சாலும் கடவுள் அவரோட கணக்குப்படி என்னென்ன கொடுக்கணுமோ பாவ புண்ணிய கணக்கின்படி கரெக்டா கொடுத்துருவாரு, அவர் எங்கேயுமே தவறு பண்ண மாட்டாரு அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஆனா சிவபெருமானுக்கு என்னையே நீ பரிசோதிச்சிட்டல அப்படின்ற ஒரு கோபம் வந்துடும். சோ சோதிச்சு பார்த்ததுக்கு தண்டனையா நீ இதற்கு மேல கைலாயத்துல இருக்கக்கூடாது, சோ பூலோகத்துல ஒரு சுடுகாட்டுல போய் நீ வாழு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவி காட்டு பேச்சியா சுடுகாட்டுல அவங்க இருப்பாங்க. சோ சுடுகாட்டுல பிறந்து வளருவாங்க. அதுக்கப்புறம் தான் செய்த தவறை உணர்ந்து சிவபெருமான் கிட்ட தவம் பண்ணுவாங்க. சிவபெருமானும் அந்த தவத்தை மெச்சி அவங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வருவாரு. அப்பதான் அவங்க கேட்பாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்ட்டு. சோ அந்த டைம்ல தான் சுடலை மாட சுவாமி உருவாவார், பிறப்பார். சோ இதுதான், இது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எதுக்கு ஷார்ட்டா நான் சொன்னேன்னா, சில நபர்களுக்கு மட்டும் அவரை பத்தி இன்னும் சரியா தெரியலன்னா, தெரியாம ஒருத்தரை பத்தி ரீடிங் பார்த்தா நல்லா இருக்காது இல்லையா? சோ கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு தான் ஒரு குட்டியா நான் சொன்னேன். இது நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி இருக்க சான்சஸ் இருக்கு. அதே போல கதைகளாவும் இருக்கும். ஓகேவா? நான் கதையா தான் படிச்சேன். ஓகே, எஸ், சிவபெருமான் கார்டுல இருந்து அதனாலதான் சிவபெருமான் கார்டை எடுத்திருக்கேன். அவரோட தந்தை இல்லையா, சோ அதை எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு முருகன், கணேஷ், விநாயகர் இதுதான் அவரோட பையன் அப்படின்னு தெரியும். பட் சுடலை மாட சுவாமியும் நம்ம சிவபெருமானோட புதல்வன். ஓகே, இப்ப இவருக்கு எவ்வளவு பலம் இருக்கும் பாத்துக்கோங்க. சரியா? சோ முதல்ல ஒரு விஷயம் வந்திருக்கு, அது நல்லா இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். விவசாயம் சார்ந்து இதை நீங்க ஒரு விவசாயியா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வருடம் விவசாயம் சார்ந்து நல்ல விளைச்சல் வர சான்சஸ் இருக்கு. சோ நீங்க விற்கக்கூடிய பொருட்கள் கூட உங்க மனசு நோகாத அளவுக்கு பொருட்கள் விற்கவும் சான்சஸ் இருக்கு. அதற்கான மதிப்பு கரெக்டா கொடுத்து கரெக்டா வாங்கிப்பாங்க. சில நேரங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு விளைவிப்போம், பட் நஷ்டத்துக்கு விற்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஓரளவு லாபம் வர உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா? சோ இதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் பாப்பீங்கல்ல. சோ விவசாயத்துக்காகவும் விவசாயிகளுக்காகவும் ஒரு நிமிஷம் நம்ம ஒரு பிரேயர் பண்ணா தப்பு ஒன்றும் கிடையாது. சோ முடிஞ்சா பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே பண்ணுவேன். அவங்க நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருப்போம். இது முதல்ல ரெஸ்ட்ரீட் ஆன விஷயம், அதனால நான் சொன்னேன். ஓகேவா? இன்னும் திருமணத்திற்காக நீங்க வரன் பாத்துட்டு இருக்கீங்க, இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா விவசாயம் சேர்த்து சொல்றேன். ஓகே, விவசாயத்தையும் சேர்த்து சொல்றேன். தை மாசி இந்த மாதங்கள் நல்ல லாபம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சரியா? விவசாயிகளுக்கும் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும். அதே போல கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறது, இல்ல திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு
தை மாசியில வந்து நல்ல நாள் குறிச்சிடுவாங்க, திருமணத்திற்கான நாள் வந்து குறிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் நல்லா இருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் தெரியுது. அது என்னன்னா, மற்றவர்கள் பயன்படுத்திய அந்த துணிகள், சரியா, அது நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றா, சில பேரோட அந்த பாவ கணக்கு கர்மா அப்படிங்கறது இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா என்னதான் வாஷ் பண்ணி துவைச்சி அயன் பண்ணி போட்டுக்கிட்டாலும் அந்த கர்ம வினைகள் வந்து உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றவர்கள் பயன்படுத்திய துணிகளை ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. அது உங்களோட கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டுமே, சரியா? ஸோ இந்த ரீடிங் இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா இன்னொரு 6 மாச காலத்துல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரணும்னா, மற்றவர்கள் உபயோகப்படுத்தின எந்த துணியுமே, உள்ளாடைகள் மட்டும் கிடையாது, சும்மா வெளியில போற நைட்டி ஆகட்டும், சாரி ஆகட்டும், எதுவாகட்டுமே பயன்படுத்தாதீங்க. அதே போல உங்களோட சீப்பு அதையும் தனியா வச்சுக்கோங்க. ஓகேவா? சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தனியா தான் வச்சுக்கணும்னா தனியா தான் வச்சுக்கணும். இப்ப எப்படி நம்ம டூத் பிரஷ் தனியா தானே வச்சு யூஸ் பண்றோம், அதே போலதான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பேட் கர்மாவை மறுபடியும் கூட்டிட்டு வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் படிச்சு சொல்றேன், மற்றவர்களோட துணியை கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க, சரியா? இதனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வர சான்சஸ் நிறைய இருக்கு, சரியா? எஸ், இப்ப சிவபெருமான் சொன்னேன் இல்லையா, திருமணம் சார்ந்து நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு காதல் வர கூட சான்சஸ் இருக்கு. ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், நீங்க திருமணம் பண்ணிக்கக்கூடிய நபர்கள். ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கணவனோ மனைவியோ உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு. புரிதல்கள் சூப்பரா இருக்கும். லவ் மேரேஜ் கூட இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. இதெல்லாம் எப்ப இருக்குன்னா தை மாசியில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இன்னொரு விஷயம், ஒரு முடிவு தான் இன்னொரு புதிய ஆரம்பத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இப்ப இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த பார்ட் 2 ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, சில விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு இது பார்ட் 2வா இருக்க சான்சஸ் இருக்கு. இது எப்படி போகும்னா சிறப்பா போக சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் தான், தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, சரியா? ஏதாவது சில தவறுகள் நீங்க உங்களோட கடந்த காலங்கள்ல பண்ணிருக்கலாம். அதன் மூலியமா உங்களுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் தட்டி போயிருக்கலாம், ஏதாவது தாமதம் ஆயிருக்கலாம். ஸோ இந்த தருணம் இப்ப இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, பாஸ்ட்ல சொன்னேன் இல்லையா, இது வந்து சாப்டர் 2வா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ்ல கூட இந்த தவறுகள் எல்லாம் நீங்க திருத்திக்கலன்னா அது திருத்துறதுக்கான வாய்ப்புகளே அமையாம போயிடும். அது உங்களோட வருங்காலத்தை டிஸ்டர்ப் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அதை திருத்தி அமைச்சுக்கோங்க. நான் ஏன் இத்தனை வாட்டி அழுத்தி சொல்றேன்னா, எல்லாராலையும் தங்களோட தவறை திருத்தி அமைச்சுக்க கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்காது, அதற்கான வல்லமை வில்பவரும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு மட்டுமே ஒரு ரீரைட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, தங்களோட வாழ்க்கையை மாற்றி வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கு, சரியா? ஸோ காலதாமதம் ஆயிட்டு இருக்க சில விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் ஏன் காலதாமதம் ஆகுதுன்னா, ஏதோ ஒண்ணு நம்ம ராங்கா பண்ணிருக்கோம், அதனாலதான் சில விஷயங்கள் தள்ளி போகுது. ஸோ நீங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ எந்த பிளாக்கும் இல்லாம கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களோட கார்ட்ஸ். ஓகே, எஸ், நல்லா இருக்கு. ஒரு மறு ஜென்மம் மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சு இன்னொன்னுப்பா அப்படிங்கிற போது அதை நம்ம எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? சோ நல்ல மனசோட இருங்க. மனசுல கூட யார பத்தி எதுவுமே தவறாவும் நினைக்காதீங்க, தவறாவும் பேசாதீங்க, ஒரு கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு ஸ்படிகம் மாதிரி எந்த வித கரையுமே இல்லாம இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமும் நீங்க வணங்குற அந்த இறை ஆற்றல், இந்த சுடலை மாட சுவாமி, அவருக்கெல்லாம் எப்படின்னா அவரோட பவர்லாம் வேற லெவல்ல இருக்கும். பட் அவர்கிட்ட எப்படி இருக்கணும்னா பயங்கர ஒழுக்கத்தோட இருக்கணும். எஸ், சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். போய் பேசக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஸ்படிகம் மாதிரி சுத்தமா இருக்கவங்க தான் அவங்க கிட்டே போக முடியும். மனசுல சில வஞ்சகங்களை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எல்லாம் போய் வேண்டுனா ஒரு விஷயமா நடக்காது, அது பேக் ஃபயர் ஆகதான் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் சொல்றேன், இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்கு. எப்ப நடக்கும்? தை மாசியில நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. செஞ்ச தவறுகள் ஏதாவது இருந்தா திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. மனசுல சில விஷயங்களை வச்சிருக்கீங்களா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட காயங்களா, அதெல்லாம் கிளீன் பண்ணிடுங்க. எந்த ஒரு வேண்டாத சிந்தனையும் வேண்டாம். ஓகே, மற்றவர்கள் மனசு வந்து புண்படுத்துற அளவுக்கு எதுவும் செய்யாதீங்க. எஸ், சரி நான் செய்யல, என்ன எல்லாரும் காயப்படுத்துறாங்கன்னா அது அவர்களுடைய கர்மா, சரியா? அவங்க வந்து தரங்கட்ட விஷயங்களை பண்றாங்கன்றதுக்காக நம்மளும் அதே அளவுக்கு இறங்கிட்டோம்னா அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஸோ பாத்துக்கோங்க, நீங்க ஒரு மேன்மையான ஆத்மாவா இருப்பீங்க. அதற்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வருது.
சோ இவங்க சொல்றாங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, யாரால கடைப்பிடிக்க முடியுதோ நீங்க கடைப்பிடிங்க. ஓகேவா? இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க முன்னுக்கு பின்னா பேசிக்கிட்டு. அவர்கள் வந்து இப்போ நீங்க இருக்கீங்கன்னா தெரியாது எனக்கு, ஒருவேளை இது நீங்களாவும் இருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி யாராவது இருக்கலாம். இந்த முன்னுக்கு பின்னா பேசக்கூடிய நபர்கள்னா எப்படின்னா, தனக்கு என்ன வேணும்னே தெரியாது, இது செய்யலாமா அது செய்யலாமா அவங்களோட இலக்கை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சரியா? இது போல நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிங்க. இல்ல எனக்கு எதுன்னே தெரியலப்பா, நான் எதில் மிளிர்வேன், எனக்கு என்ன வேணும்னு தெரியலன்னா பேசாம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது செய்யுங்க. கண்டிப்பா அந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு அதுவே கண்டுபிடிச்சு சொல்லும். சரியா? பட் எங்கேயுமே தேங்கி நிக்காதீங்க. பய உணர்வு வேண்டாம். பய உணர்வு வந்து சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு தேக்கத்தை கொடுக்கும், அப்படியே கட்டி போட்ட வச்ச மாதிரி இருக்கும். பட் ஏதோ ஒரு வேலை செய்யுங்க, ஏதோ ஒரு வேலை இயற்கையோட இணைஞ்சி உங்க மனசார எந்தவித கஷ்டமே படாம ஓகே இது எனக்கு விதிச்சிருக்காங்க, இதை நான் செய்யறேன், இதற்கான பலன் எனக்கு கிடைக்கும், எனக்கான நல்ல விஷயங்கள் வரும். நீங்க செய்யும் போது ஒரு 2-3 மாசம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க, ஒரு அமைதியான மனநிலையில செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன வருமோ அது உங்களுக்கு இந்த தெய்வங்கள் வழிகாட்டி கூட்டிட்டு போகும். சோ அப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் நமக்கு வருது, நம்ம இதை வச்சு முன்னேறிடலாம்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகேவா? எஸ், அமைதி, தியானம், முடிஞ்சா தியானம் பழகுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? இன்னும் நான் சொன்னேன் இல்லையா, முன்னுக்கு பின்னா யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்களாவும் இருக்கலாம், உங்களை சுத்தியும் இருக்கலாம் அப்படின்னு. இதுல சில நபர்கள் வந்து ஒரு மாதிரி கெமிலியான் மாதிரி அப்பப்ப நேரத்தை மாத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சோ நேரத்திற்கு ஏற்றால் போல் நிறம் மாறும் மனிதர்கள் இருப்பாங்களான்னு கேட்டா ஒரு சிலர் இருப்பாங்க உங்களை சுத்தி. சோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்க கொஞ்சம் விலகி வர்றது நல்லது. சரியா? சோ அவர்கள் கிட்ட இருந்து வாக்குவாதம் பண்றது, சண்டை போறது, சண்டை சச்சரவு, இதெல்லாம் இன்னொரு 6 மந்த் கூட நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா நம்மளோட எனர்ஜி வந்து நல்லா இருக்க போகுது. சோ இந்த ஒரு பவுண்டரிஸ் போட்டு நம்ம இதை பாதுகாத்து வச்சுக்கணும். இந்த நல்ல எனர்ஜியின் மூலியமா தான் நிறைய நல்ல விஷயங்களை நீங்க ஈர்ப்பீங்க. அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீங்க, தரங்கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, மனசை ஸ்படிகமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாய சாவிகள் மாதிரி. சரியா? ஒரு இலக்குன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். அதற்காக தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க வச்சிருந்தாதான், உங்ககிட்ட பத்திரமா வச்சிருந்தாதான் உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். சரியா? சோ இது நீங்க ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா புரியும். இப்ப இதை நான் பேசும்போது உங்களுக்கு அவ்வளவு சில பேருக்கு புரியாது, பட் இது கொஞ்சம் நேரம் உங்க மனசுல நீங்க ஓட விட்டு பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சுமைகளையும் அது போல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதிகப்படியான சுமைகளை ரொம்ப சுமக்க வேண்டாம். நீங்க அது வந்து ஒரு சிலருக்கு பிரிச்சு கொடுத்துடலாம். சரியா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கப்பா அப்படின்னு பிரிச்சு கொடுத்துடலாம். அப்படி இல்லப்பா பிரிச்சு கொடுக்கலாம் முடியாது, எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணும்னா ஒரு பாஸ் பட்டன் போட்டு அப்பப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரீடிங்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு எது பொருந்துதோ நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? யாருடைய தீய பார்வையும் உங்க மேல படாம இருக்கிறதுக்கு இவரை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கலாம். சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு செய்வினை இருக்கலாம், இல்ல கண்ணு படுறது அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கான்னு கேட்டா இல்ல, பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. கார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல எண்ணங்களை மனசுல விதைங்க, அதிகப்படியான சுமைகளை சுமக்காதீங்க. ஓம்ங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, இல்ல ஓம்ங்கிற ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டிக்கோங்க. வீட்டுல கூட ஒரு போன் மூலியமாவோ இல்ல டிவி மூலியமாவோ யூடியூப்ல இருந்து ஓம் மந்திரத்தை ஓட விடுங்க, அந்த இடம் கிளீன்ஸ் ஆகும். எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு நல்லது. ஓகேவா? ஸோ கார்ட்ஸ்லாம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இப்ப இல்ல. சரியா? உங்க மனம் தான் சில நேரங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குதான் மெடிடேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வருமானு கேட்டா வரும், உடனே வருமானு கேட்டா உடனே வராது, ஒரு 6 மாத காலமாவது எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, சக்தி கார்டு, அப்பா கார்டு பார்த்துட்டோம்ல, சுடலை மாடன் சுவாமியோட அப்பா சிவபெருமான் கார்டு பார்த்துட்டோம். சக்தி அண்ட் சிவன் கார்டு எதுக்கு எடுத்திருக்கேன்னா அவங்க அம்மா உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு இயற்கை இடையூறுகள் நடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அதுல இருந்து நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. ரோட்ல போகும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருக்குமான்னு கேட்டா எஸ், ரோட்ல போகும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க. ஸோ இயற்கை சார்ந்த எந்த இடையூறும் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? எதுவுமே நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்களான்னு கேட்டா எஸ், இயற்கை வந்து உங்களை பாதுகாக்குது. ஸோ நீங்க அதிர்ஷ்டம் நிறைந்த நபர் தான். அதே போல நீங்க ஒரு விஷயத்த தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை தேடிட்டு இருக்கீங்க, அதற்கான அறிவு வேணும் அப்படின்னா அதற்கான அறிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. எதை செஞ்சா நம்மளுக்கு லாபம் வரும்? ஸோ வேலை செய்யும் நபர்களா இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் தெரிஞ்சுக்கணும்,
அப்படின்னா தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உங்களை பத்தியே தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஆத்மா எங்க போகுது, எஸ் இது வந்து எதற்கு ஆசைப்படுது, இறையடி சேர்றதுக்கு ஆசைப்படுதா, இல்ல இந்த மெட்டீரியல் திங்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க உங்களை பத்தியே புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எஸ் அதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்க போகுதான்னா எஸ் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்க போகுது. ஸோ நீங்க ஒரு மன அமைதியோட இருந்தீங்கன்னா இதை நீங்க நல்லா அனுபவிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு ரெசினேட் ஆகும். உங்களுக்கே வந்து ஒரு இங்கிருந்து வருமானு கேட்டா எஸ், இப்ப நம்ம ரேக்கி மூலியமா ஹீலிங் பண்ணுவோம்ல, அது மாதிரிதான் நல்ல விஷயங்களை வந்து நம்ம உள் வாங்கிக்கிறது, எந்தவித சந்தேகமும் இல்லாம இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எந்த வித டவுட்டும் இல்லாம எஸ் இனிமே என் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் வரப்போகுது அப்படி நீங்க நம்பலன்னா வேற யாரும் நம்புவாங்க. சரியா? சோ நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு 6 மாதத்துல திருமண தேதி குறிக்க வாய்ப்புகள் இருக்கு. விவசாயம் சார்ந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓன் பிசினஸ் பண்றீங்கன்னா எஸ் 6 மந்த்ல லாபம் பார்க்க சான்சஸ் நிறைய இருக்கு. சோ சிவனோட பிளெஸிங்ஸும் சரி, சுடலை மாட சுவாமியோட பிளெஸிங்ஸும் சரி அற்புதமா வந்திருக்கு. அவர்களுக்கு வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறைய குமிச்சு வச்சு படையல் போடுவாங்க இல்லையா. சோ உங்களுக்கு அது குல தெய்வமா இருந்தா நீங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்க. சில தங்கு தடைகள் ஏற்படுற விஷயங்கள் எல்லாம் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவருக்கு சாப்பிடுறது ரொம்ப 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 பிடிக்கும், நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னென்ன உங்களால முடியுதோ அவருக்கு சமைச்சு படையல் போடுங்க, உங்களோட ஆசைகள் நிறைவேறும். ஓகேவா? அவர் எப்போதுமே உங்க குடும்பத்தை பாதுகாத்துட்டு இருக்காரான்னு கேட்டா ஆமா, இது உங்களோட குல தெய்வமா இருந்தா உங்களை பாதுகாக்கிற கவசமா அவர் இருக்கார். சரியா? சோ அவரோட வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. ஓகேவா? அவர் வந்து கெட்டவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப கெட்டவனா இருப்பார், நல்லவங்களுக்கு எப்போதுமே ரொம்ப பாதுகாவலரா இருப்பாங்க. சோ இந்த சாமி வந்து ரொம்ப உக்கிரமானது அப்படின்லாம் கேட்டா கிடையாது. ஒரு பட்டாம்பூச்சி போலதான், இது வந்து நீங்க அவரை நினைச்சீங்கன்னா, இப்ப நீங்க இந்த ரீடிங் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா பட்டாம்பூச்சி பாப்பீங்க. எப்படி நம்ம ஏஞ்சல்ஸ் கூட பட்டாம்பூச்சி சொல்லுவோம், அவங்க வந்து பட்டர்ஃபிளை மாதிரி வந்து நம்மள பாப்பாங்க அப்படின்ட்டு, அதே மாதிரிதான் அந்த சுடலை மாட சுவாமி வந்து காட்டுலதான் இருப்பாரு, இடிகாட்டுலதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப வந்து ஒரு பக்கத்து ஸ்டேட்ல ஒரு அம்பாள், அவங்க அம்மாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ ஒரு அம்பாள் கிட்ட அவர் வந்து ஒரு சேவகனா இருக்காரு, ஒரு பாதுகாவலரா இருந்துட்டு இருக்காரு. பட் இப்ப நீங்க அவர் கோயிலுக்கு எதுக்குமே போக முடியலனாலும் அவரை நினைச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் இருக்கேன், நான் அவனை பாதுகாக்கிறேன், உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், எஸ் நான் உங்க குடும்பத்தை பாதுகாத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவரு உங்களுக்கு உணர்த்துவார். சரியா? சோ பாருங்க, இந்த ரீடிங்ல எது உங்களுக்கு பொருந்ததோ நீங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாத தவிர்த்துருங்க. ஓகே, குட் லக். பாய்.